பாக்க யாரை பார்க்க? நாங்க 2 பேரும் குட்டி பிள்ளையா இருக்கும்போது ஏஞ்சல் டான்ஸ் ஆடணும். இப்போ பிள்ளைய கூட்டு போய் ஏஞ்சல் டான்ஸ். நீ ஏதாவது வேஷம் போடுறியாப்பா? ஒரு அடிமை கேரக்டர். அவர் ஒளிஞ்சிருந்து மட்டும் டைம் சாப்பிடுறாரு. தண்ணி குடிக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு போறாங்க फ्रेंड्स. You know the amount of energy your mother is putting into you. Be responsible. பேருந்தத்தை மனதிற்கு பகிர்ந்தளித்தார். ஆக மொத்தம் எங்க அப்பா இது அவரோட ரூமாவே மாத்திட்டாருப்பா. ஃபுல்லா ரூமா மாத்திட்டாரு. ஆனா வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான விளாக் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே விளாக் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஊரான காக்காவரிக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து நைட்டு ஒரு 8 o'clock மாதிரி பாஸ்கா வந்து அங்கே பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் வந்து நம்ம ஊரில் பாஸ்கா போட போகிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் அட்டன் பண்ணதோட சரி, நானும் வந்து இடையில போகவும் இல்லை அப்படிங்கிறனால ஸோ இந்த இயர் வந்து கன்ஃபார்ம் வந்து இதை அட்டன் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு எப்படிலாம் இருக்குது, எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த எக்ஸைட்டிங் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் குட்டி குட்டியாக இருக்கும்போது நாங்கள் போய் அங்கே லைவாக ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போய் அங்கே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது இது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, எங்கள் ஊருக்கு வந்து நீங்களும் இந்த பாஸ்காவில் வந்து கலந்துக்கோங்க. ஸோ பாஸ்கா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஜீசஸ் பற்றின ஃபுல் கதையை வந்து லைவாக வந்து ஒரு 2 to 4 hours வந்து நடத்துவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்கான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ நீங்களும் வாங்க. ஃபைனலி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயாச்சு. ஒரு 5 o'clock போல் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். முடிய பாரு அப்படியே ஃப்ரிஸியாக இருக்கு. ஊருக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்னர் கொண்டு போயிட்டு கேர்ள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஹேரை செட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அம்மாச்சி பாக்க யாரை பார்க்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அம்மாச்சி உன்னை பார்க்க மாட்டாங்களா? டான்ஸ் ஆடு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டான்ஸ் ஆட போறாங்க. நாங்க 2 பேரும் குட்டி பிள்ளையா இருக்கும்போது ஏஞ்சல் டான்ஸ் ஆடணும்.
ஏஞ்சல் டான்ஸ் ஆனா என்ன பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இந்த காஸ்டியூம் உடனே எங்களுக்கு கிடைச்சு ஓகே நீ ஏதாவது வேஷம் போடுறியாப்பா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க ஸ்கிட் அடிச்சிட்டு வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது இருக்காரு எட்டு போட்டுட்டு இருக்காரு ஜோசப்ன்ற ஒரு அடிமை கேரக்டர். ஏன் சிரிக்கிறீங்க ஹைவேஸ்ல கொஞ்ச நேரம் டீ ஜூஸ்லாம் குடிக்கிற அந்த கேப்லயும் நாங்கெல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா டிராவல் பண்ணிட்டு ஊருக்கும் வந்தாச்சு. சோ ஊருக்கு என்ட்ரி ஆன உடனே எங்க கோயில்ல டெக்கரேஷன்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. சோ இன்னைக்கு நைட்டு பாஸ்கா பண்ண போறாங்க அப்படிங்கறனால நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருந்தது. சோ நீங்களும் பாருங்க, இதுதான் எங்களுடைய கார்மேல் அன்னை சர்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடல இதுக்கெல்லாம் நல்லா கட்டு கட்டு கட்டிட்டு எல்லாம் unsubscribe பண்ணிடுவாங்க இவர்தான் இவருக்கு இதான் வேலை. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு எங்க போறது? பாரின் போ வந்து பாரு ஒரு நாய் கூட யூரின் போயிருக்கா நாங்க வந்து எங்க போறோம், பாஸ்கா வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 9 o'clock ஆகும். ஏன் உயிரை வாங்க நல்லா தான் கேக்குதுல அப்புறம் என்ன சொன்னாங்க ஒண்ணு சொன்னாங்க கேளு அது வரைக்கும் நாங்க இங்க அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போவோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அவர் ஒளிஞ்சிருந்து மட்டும் தண்ணி குடிக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு போறாங்க friends. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. காதலர் தினமா? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. அமலா உங்களோட அபிப்பிராயம் என்ன? ரசம் சிக்கன் கிரேவி ரசம் இது உங்களுக்கு பிரியாணிக்கு அப்புறம் எனக்கு வந்து மன்னிச்சுக்கமா தெரியாம வந்துட்டேன் எது அதுக்கு என்னப்பா வேணா ரைட் உன்னால எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. சும்மாவே நாங்க எல்லாரும் ஒண்ணா வந்தாலே ஃபுல் ஃபன்ல தான் வருவோம். அதுவும் இன்னைக்கு வரும்போது ஃபுல் வைப்ல இருந்தனால வீட்டுக்கும் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு செம்ம ஜாலியா இருந்தோம். ஸோ எங்க பாஸ்காக்கான இன்விடேஷன் எங்க அம்மா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு பாஸ்காக்கு ரெடி ஆயிட்டோம். கொஞ்சம் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மாத்திட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவங்கள டக்குன்னு பாரு பாரா என்ன லுக்கு நீங்க தானே பாரு நீங்க மறுபடியும் பாரா ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. எல்லாம் ரெடி நாம வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பாஸ்கா வாங்குறதுக்கு கிளம்பிட்ட டைம் பாருங்க. கரெக்ட்டா 9 மணி ஆக போகுது. இப்போ நாம வந்து பாஸ்காக்கு போலாம். You know the amount of energy your mother is putting into you. Be நீங்களா யாருடா how do I tell you responsible. அது எந்த கடையில விக்கிறது? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு அப்படியே எங்க குட்டி ஏஞ்சலையும் வந்து நாங்க கிளப்பி விட்டுட்டு நாங்க வந்து இப்ப பாஸ்காக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்க பாப்பா ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஏஞ்சல் டான்ஸ் ஆட போறாங்க. எந்த அளவுக்கு ஆட போறாங்க அப்படிங்கறத விட அவங்க இன்னைக்கு ஸ்டேஜ் ஏற போறாங்க அப்படிங்கறத எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாஸ்கால கலந்துக்கோங்க. உங்களுக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Hi bro, how are you?
வீடியோவை நம்ம ஊரான காக்காவரியிலிருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. எனக்கும் எத்தனை பேர் நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரிய வரும். இங்க பாரு. ஒரு வழியா இங்க பாஸ்கா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பேசினதுக்கு அப்புறமா பாஸ்கா வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த வெல்கம் டான்ஸுக்கான சாங் என்னால இதுல போட முடியாதுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பாஸ்கா அன்னைக்கு நான் லைவ் வந்து போட்டிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைவ் அப்படிங்கிறதுனால லைவுக்கான என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைம்ல தோணலை. சடனாக தான் வந்து லைவ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது, அதனால வந்து போட்டுட்டேன். ஸோ நம்ம லைவை யாரும் பார்க்கலைன்னா மறக்காம லைவ் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நடந்த எல்லாமே உங்களுக்கு லைவாவே வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதையும் பாருங்க, மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. திரு சசிகுமார் அவர்களுக்கும் அவருடைய உடன் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்புடன் நடைபெற பொருள் உதவி, பண உதவி செய்த நன்கொடையாளர்களுக்கு நன்றிகள். 2024ஆம் ஆண்டு 100வது ஆண்டு பாஸ்கா பெருவிழாவை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் கலைநயத்தோடு நடைபெற ஆரம்பத்திலிருந்து இந்நேரம் வரை எங்களோடு உடனிருந்து சிறுவர்களுக்கு சிறுவரால், இளையோருக்கு இளையோராக, பெரியவர்களோடு இனி நம்ம பாஸ்கா ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஏஞ்சல் டான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குட்டி பாப்பா பாருங்க அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடினாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்டேஜில் எல்லாரு கூடயும் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஆணாய் பிறந்த நீ தனித்திருப்பது நல்லதல்ல. எனவே உன் எலும்பினாலும் சதையினாலும் உருவாக்கப்பட்ட இவள் ஏவா எனப்படுவாள். நீங்கள் இருவரும் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். இறைவன் தன் பேரின்பத்தை மனுவுக்கு பகிர்ந்தளித்தார். அந்த பேரின்ப பெருவாழ்வு படைப்பு அனைத்திலும் இந்த கனியை தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போம். நான் சொல்லும் வரை அங்கேயே இதில் சாங் எல்லாமே காப்பிரைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தாங்க நான் சாங் ஆட் பண்ணல. வேறு ஒரு சாங் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சாங்கோட கேட்டிங்க, அங்கே வந்து நடக்கிறது எல்லாமே டைலாக்கோட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சாங்கோட கேட்கணும்னு நினைக்கிறவங்க லைவ் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 2:30 மணிக்கு முடிக்கிறது தாங்க பாஸ்கா. அவ்வளோ ஜாலியாக ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டோட எமோஷ்னலோட பார்த்து முடிச்சுட்டு ஊர் மக்களோட சேர்ந்து நாமளும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கண்ணெல்லாம் செம்மையா எரியுது. இதுதான் வந்து எங்க அப்பாவோட மாளிகை பாருங்க. எல்லாரும் காலையில ஒரு 6:30 to 7:30க்குள்ள எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். எனக்கு பயங்கரமா டயர்டா இருந்ததுங்க.
ஸோ நைட்டு ரொம்ப நேரமாக வந்து தூங்கவும் இல்லை. பாஸ்கா முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து தூங்கியிருப்போம். அதனால் காலையில் பயங்கரமாக கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த பிளேஸ் வந்து எங்கள் அப்பாவோட பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். எஸ், இது வந்து ஆட்டு கொட்டாய்ங்க. எங்கள் வீட்டில் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கும் போது இந்த கொட்டாய் வந்து கட்டியிருந்தோம். இப்போ அதெல்லாம் செல் பண்ணதுக்கப்புறமா எங்கள் அப்பா அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதை தான் சும்மா லைட்டாக கிளிக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். சும்மா ஒரு மெமரிஸ்க்காக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நாமளும் கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 8:30 to 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு மாமாக்கெலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் போயிட்டோம்னா அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு உயிர்த்த இயேசு சுரூபம் வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் வர வழியில் கருப்பட்டி காஃபி சென்டருக்கு வந்துட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜூஸ், டீ, எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எந்த அளவுக்கு பிடிச்சி பார்த்தீங்க அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ எங்களுக்கு இந்த பாஸ்காவை போய் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் இப்போ ஒரு ஆடியன்ஸாக போயிட்டு வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு வழியாக ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் வந்து சேலம் வந்துட்டோம். சேலம் வந்த உடனே இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால போகும்போதே வந்து எங்களுக்கு தேவையான நான்வெஜ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். That's all about this video. ஸோ என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ vlog-ஓட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Anglo Tamil. Bye.